திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 31. திருநகரப்படலம் பகுதி 4. புறநகர் பகுதி, அகழி, மதில், அகநகர் பகுதி என்று வர்ணித்து கொண்டு வருகின்ற ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் மதுரை நகரில் அமைந்திருக்கின்ற வீதிகள் ஒவ்வொன்றையும் தனித்தனியே வர்ணிக்கின்றார். முதலில் நகருக்கு வெளியே இருந்து நகருக்கு உள்ளே நகரின் மத்திய பகுதிக்கு செல்லும் பொழுது வரிசை வரிசையாக அமைந்திருக்கின்ற வீதிகள். அதிலே முதலில் அமைந்திருக்கின்ற வீதி பரத்தையர் வீதி. பரத்தையர்கள் தம்மிடம் வருபவர்களின் செல்வ நிலையை பொறுத்து தம்மிடம் வருபவர்கள் கொடுக்கின்ற திரவியங்களை வாங்கி கொண்டு எள்ளுக்கு தக்க எண்ணெயை கொடுப்பது போன்று போகத்தை கொடுப்பவர்கள். பரத்தையர் போகம் என்பது திருவள்ளுவதேவ நாயனார் முதலான சான்றோர்களால் கண்டிக்கப்பட்ட ஒன்று. எனவே அதனை பழிபடு போகம் என்று இங்கே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார். அறிவில்லாதவர்கள்தான் வலையில் அகப்பட்டு மன வருத்தம் கொள்ளும் பகுத்தறிவு இல்லாத பறவைகள் போன்று அறிவு இல்லாதவர்கள்தான் இந்த இன்பத்தை விரும்பிச் சென்று சிக்கிக்கொள்வார்கள் என்று கண் வலைப்பட்டு நெஞ்சம் அழிபவர் என்று அத்தகையவரை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இங்கே அடையாளம் காட்டுகின்றார். இருந்தாலும் இந்த பரத்தையர் வீதி பற்றியும் அவர்களை பற்றியும் வர்ணனை இங்கே வருகின்றதே. ஏனென்றால் அதற்குரிய காரணத்தை ஒரு பாடலிலே அருளுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். வேதம் கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் அதனை ஒரு முறை கூற அவரிடம் படிக்கின்ற மாணவர்கள் ஆசிரியர் கற்றுக் கொடுத்த அந்த வேதத்தை பல முறை பயிற்சி செய்வார்கள், அத்தியனம் செய்வார்கள், திரும்ப திரும்ப சொல்லுவார்கள். அதே போன்று பரத்தையர்கள் தங்கள் இல்லங்களிலே கிளிகளையும் நாகனவாய் பட்சிகளையும் வளர்த்து வருகின்றார்கள். இவர்கள் இந்த பரத்தையர்கள் இழிந்த தொழிலில் ஈடுபட்டாலும் மதுரை திரு ஆலவாயி திருக்கோயிலிலே வீற்றிருக்கும் சோமசுந்தர கடவுளே என்றும் அழகிய மீன் போன்ற நேத்திரங்களை உடைய மீனாட்சி தேவியே என்றும் பலமுறை சொல்கின்ற வழக்கத்தினை உடையவர்கள். இவர்கள் சொல்வதை கேட்டு கேட்டு இவர்கள் வளர்க்கின்ற கிளிகளும் நாகனவாய் பட்சிகளும் கூட பலமுறை சோமசுந்தர பெருமானின் திருநாமத்தையும் ஸ்ரீ மீனாட்சி தேவியின் திருநாமத்தையும் பல முறை திரும்ப திரும்ப சொல்கின்றன கிளிகளும் நாகனவாய் பட்சிகளும். அது எப்படி என்றால், வேதம் சொல்லித்தரும் ஆசிரியர் ஒரு தரம் அதனை சொல்ல மாணவர்கள் திரும்ப திரும்ப சொல்வது போன்று இந்த பறவைகள் எம்பெருமான் எம்பெருமாட்டியின் திருநாமங்களை கூறுகின்றன. எனவே இத்தகைய இழிந்தவர்களும் கூட பொருள் அபேட்சையினால் எல்லோரையும் கூடுகின்றவர்கள் இந்த பரத்தையர்கள் என்றாலும் கூட சோமசுந்தர கடவுளிடத்திலும் மீனாட்சி அம்மையிடத்திலும் மிகுந்த அன்புள்ளவர்கள். எனவே அவர்கள் ஆலவாய் உடையானே என்றும் அங்கையர்கண்ணியே என்றும் இடைவிடாது துதி செய்கின்றார்கள். அதோடு கூட இவர்கள் சிவ நேசமும் உள்ளவர்கள். சிவன் அடியார்களை கண்டால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் பக்தி செய்பவர்கள் இவர்கள். அப்படிப்பட்ட இந்த வீதியில் அவர்கள் பரத்தையர்கள் பாடுகின்ற பாடலின் ஓசை, அவர்கள் தங்கள் தளிர் போன்ற விரல்களால் மீட்டும் யாழ் நரம்பின் ஒலி, இவைகள் ஒன்று கலந்து அந்த வீதியிலே எப்பொழுதும் இனிமையாக ஒலித்து கொண்டே இருக்கும். அத்தகைய வீதி பரத்தையர் வீதி. இனி அடுத்த வீதி வேளாளர் வீதி. வேளாளர்கள் என்பவர்கள் கங்கையின் குலத்தில் வந்த மேன்மையை உடையவர்கள். அத்தகைய மேன்மை பொருந்திய குடிப்பிறப்பை உடையவர்கள். குற்றமற்ற வாய்மையின் பெருமை உடையவர்கள். பிராமணர்கள், க்ஷத்திரியர்கள், வைசியர்கள் என்ற இந்த 3 வர்ணத்தார்களும் ஏவுகின்ற சொல்கின்ற தொழிலை கேட்டு செய்யும் ஒழுக்கத்தை உடையவர்கள் வேளாளர்கள். அதோடு மந்திரி தொழிலை உடையவர்கள். மந்திரியாக இருந்து மன்னவர்க்கு எது நன்மையோ, நாட்டிற்கு எது நன்மையோ அதனை எடுத்துரைக்கும் தன்மை உடையவர்கள். அந்த காரியத்தை யோசித்து செய்யும் செய்கையில் குறைவுபடாது இருப்பவர்கள். அத்தகைய பழுதில்லாத மேலிச்செல்வம் உடைய வேளாளர்கள் இருக்கும் வீதி. அதனை வர்ணிக்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். வேளாளர்கள் தங்கள் வர்ணத்திற்கு என்று வகுக்கப்பட்ட ஒழுக்கத்தில் தவறாமல் இருப்பவர்கள்.
பெருமைமிக்க உழவுத் தொழிலை மேற்கொள்பவர்கள். உழவு, வாணிபம், சேவகம் என்ற 3 தொழிலில் உழவுத் தொழிலே சிறந்தது. வேளாளர்கள் தம்மை நோக்கி வந்த விருந்தினர்களை இன்முகத்தோடு எதிர்கொண்டு போய் அழைத்து வந்து நல்ல சொற்களைச் சொல்லி அவ்விருந்தினர்களுக்கு தாங்கள் அருகே இருந்து உணவு முதலான உபசாரங்களையெல்லாம் நன்றாக செய்பவர்கள். அந்தணர்கள் முதலான 3 வகை வர்ணத்தார்களையும் தாங்கள் செய்கின்ற உழவுத் தொழிலால் மற்ற 3 வர்ணத்தார்களையும் தாங்கி நிற்பவர்கள். எனவே இந்த வேளாளர்கள் தன்னை நோக்கி வந்த விருந்தினர்களை உபசரிக்கின்ற உபசார வார்த்தைகள் அந்த வீதிகள் தோறும் கேட்கின்றன. தமிழை ஆராய்கின்ற புலவர்கள், தமிழ் செய்யுள் இயற்றுகின்ற புலவர்களை ஆதரிப்பவர்கள் வேளாளர் பெருமக்கள். சொற்சுவை அமைந்த தமிழ் கவிதைகளை பாடி பிரசங்கிக்கும் பிரசங்கத்தை கேட்டு ஆறாத இன்பம் மேல் எழுந்து பொங்க, தமிழ் கவிஞர்களுக்கு எல்லையில்லாமல் பொருளை வாரி வழங்குபவர்கள். அந்த ஆரவாரத்தின் ஓசையும் வேளாளர் வீதியிலே கேட்கின்றது. அவர்கள் உபசரிக்கின்ற அந்த விருந்தின் பெருமையை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் பாடுகின்றார். அருந்தினர் அருந்திச் செல்ல வருந்துகின்றாரும் ஆங்கே இருந்து இனிது அருந்தா நிற்க அமுதுட்டு பின்னும் விருந்தினர் வரவு நோக்கி வித்தெல்லாம் வயலில் வீசி வருந்தி விண்ணோக்கும் ஓர் உழவர் போல் வாடி நிற்பார். தம் இல்லத்திற்கு வரும் விருந்தினர்கள் உணவு உண்டு பின்னர் அந்த விருந்தினர்கள் சென்றுவிட, இப்பொழுது அங்கே உண்டு கொண்டிருக்கின்ற விருந்தினர்களும் முன்பு விருந்து உண்டவர்கள் போலவே மகிழ்ச்சியோடு இருந்து உண்ண, இன்னும் நிறைய அமுது சமைத்து இன்னும் எப்பொழுது விருந்தினர்கள் வருவார்களோ என்று விருந்தினர்களின் வரவை நோக்கி இந்த வேளாளர்கள் காத்திருப்பார்கள். எப்படி காத்திருப்பார்கள் என்றால், ஒரே ஒரு ஏரை உடைய உழவர் தமது விளைநிலத்தில் தாம் வைத்திருக்கின்ற விதைகளையெல்லாம் வயலிலே விதைத்துவிட்டு மழை எப்பொழுது வரும் என்று வானத்தை பார்த்து நிற்பாரே, அந்த உழவரைப் போல தம் வீட்டிற்கு எப்பொழுது விருந்தினர்கள் வருவார்கள் என்று காத்து நிற்பார்கள் இந்த வேளாளர்கள். இவையெல்லாம் விருந்து உபசரிப்பவர்களுக்குரிய லட்சணங்கள். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் என்று திருவள்ளுவதேவநாயனார் திருக்குறளிலே இதனை எடுத்து காட்டுகின்றார். இந்த வேளாளர்களின் தன்மை எப்படிப்பட்டது என்றால், பூலோகத்தில் பறந்திருப்பதுமன்றி வானத்திலும் அஷ்ட திசைகளிலும் பறந்திருக்கும் புகழ்ச்சியை உடையவர்கள், புகழை உடையவர்கள். வானவர்களும் ஆதரிக்கத்தக்க ஞானத்தையும் பொறுமையினையும் குன்றாத நன்றியினையும் மன உறுதிப்பாட்டையும் தானத்தின் சிறப்புகளையும் கொடையினையும் அன்பினையும் ஒழுக்கத்தினையும் தகுதி சான்ற நட்பினையும் மானத்தினையும் வளர்ப்பவர்கள் வேளாளர்கள். தவம் செய்து பெற்ற ஒரே ஒரு புத்திரனை வளர்ப்பது போல மேலே சொன்ன தன்மைகளையெல்லாம் வளர்த்து வருபவர்கள் வேளாளர்கள். தவம் செய்து ஈன்ற ஒரே ஒரு மகனுக்கு ஏதாவது ஒரு குறை வரும் என்றால் தம் உயிரையும் கொடுத்து காப்பார்கள் பெற்றோர்கள். அதே போன்று வேளாளர்களும் மேலே சொன்ன புகழ், பொறுமை, நன்றி, மன உறுதிப்பாடு, தானம், கொடை, ஒழுக்கம், நட்பு, மானம் இவைகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு குறை வரும் என்றால் தம் உயிரையும் விடுவார்கள். அத்தகைய புகழை உடையவர்கள் வேளாளர்கள். இல்லறத்தில் இனிதாக முன்னோர்கள் வகுத்த இலக்கணத்தின்படி வழுவாமல் வாழ்பவர்களுக்கு இம்மையில் கிடைக்கக்கூடியது கீர்த்தி என்கின்ற புகழ். இந்த புகழானது கல்வி, வீரம், ஈகை என்ற இந்த 3 வரும். என்றாலும் பெரும்பான்மை ஈகை, கொடைத்தன்மை, அதன் மூலமாகத்தான் புகழ் என்பது வரும். அந்த புகழ் வேளாளர்களிடம் என்றும் இருக்கின்றது. இவர்களினுடைய புகழ் எல்லா திசைகளிலும், இந்த பூமி மட்டுமல்ல வானத்திலும் எல்லா திசைகளிலும் பரவி இருக்கின்றது. இனி வேளாளர்களுக்கு சொல்லப்பட்ட ஞானம், இவர்கள் ஞானத்தில் நிறைந்தவர்கள்.
என்றால் ஞானம் என்பது சோமசுந்தர கடவுளே முதல் கடவுள், சிவபெருமானே முழுமுதல் கடவுள் என்று உணர்ந்து அத்தகைய பெருமானுக்கும் அவருடைய அடியார்களுக்கும் தொண்டு செய்கின்ற மெய்ஞானம், அதுவே ஞானம். அதிலே நிறைந்தவர்கள் இந்த வேளாளர்கள். பொறுமை என்பது பிறர் செய்கின்ற தீமைகளை பொறுத்து கொள்ளுதல். நன்றி என்பது தனக்கு பிறர் செய்த நன்மையை மறவாது இருத்தல். மிகுந்த ஊக்கம் உடையவர்கள். ஊக்கம் என்பது மனம் எந்த ஒரு காரியத்திலும் சோர்வுபடாமல் இருப்பது. தானம் என்பது ஐம்பொறிகளும் அடங்கி நிற்கும்படி நோன்பு நோர்க்கும் முனிவர்கள் முதலான பிராமணர்களுக்கு வேண்டிய பொருளை கொடுப்பது. அந்த தானம் அது ஷோடச தானம் என்று சொல்லப்படும். கொடை என்பது வறுமையில் இருப்பவர்களுக்கும் ஏதும் அற்றவர்களுக்கும் அவர்களுக்கு தேவையான பொருளை தவறாமல் கொடுத்து உதவுதல். அன்பு என்பது மனைவி முதலிய சுற்றத்தார்களிடமும் பிற உயிர்களிடமும் உண்டாகும் நேயம். ஒழுக்கம் என்பது தங்கள் வருணத்திற்கு உட்பட்டு நிற்கின்ற நிலைமை. சொல்லப்பட்ட நிலைமையில் மாறுபடாமல் நடப்பது. இப்படி வர்ண ஆசிரமத்தை அனுசரித்து வருவது, அதுவே ஒழுக்கம். நட்பு என்பது ஒரு இடையூறு வரும் காலத்தில் உதவி செய்வதாகிய சிநேகம். மானம் என்பது எந்நாளும் தன் நிலைமையில் தாழாது இருத்தல். அப்படி ஒருவேளை தெய்வத்தினாலோ ஊழ் என்ற பிராரப்தத்தினாலோ தமக்கு தாழ்வு வந்தால் உயிர் வாழாமல் இருப்பது, அதுவே மானம் என்று கூறப்படும். இப்படி சொல்லப்பட்ட புகழ், ஞானம், பொறுமை, நன்றி, மன உறுதிப்பாடு, தானம், கொடை, அன்பு, ஒழுக்கம், நட்பு, மானம், இந்த குணங்களையெல்லாம் வளர்த்து வருபவர்கள், இந்த குணங்களெல்லாம் நிரம்ப பெற்றவர்கள் வேளாளர்கள். இத்தகைய வேளாளர்கள் வசிக்கின்ற வீதி வேளாளர் வீதி இவ்வளவு சிறப்புகளோடு இருக்கின்றது. இனி அடுத்ததாக வைசியர் என்று சொல்லப்படுகின்ற வணிகர்கள் வசிக்கின்ற வீதி. இந்த வைசியர்களின் தன்மை எப்படிப்பட்டது என்றால், தம்மிடம் வியாபாரம் செய்ய வருபவர்கள் கேட்கும் பொருள் தன்னிடம் இல்லை என்றால் அந்த பொருளை என்னிடம் இல்லை என்று சொல்லாமல் அதோடு சம்பந்தப்பட்ட அதற்கு சமமாக இருக்கும் பொருளை கூறி அது இருக்கின்றது என்று சொல்லி, வருபவர்கள் கேட்கும் பொருள் தம்மிடம் இல்லை என்பதை குறிப்பாக உணர்த்தி அதற்கு மாற்றாக வேறு பொருள் இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய வைசியர்கள், வணிகர்கள். அவ்வாறு தம்மிடம் வாணிபம் செய்ய வருபவர்கள் கேட்கும் பொருள் தம்மிடம் இருக்கின்றது என்றால் அதற்குரிய விலையை கூறி கொடுத்து பொருளால் லாபத்தை பெறுவார்கள். அதோடு சொல்லாலும் லாபத்தை பெறுவார்கள். என்றால் தேவையற்ற அனாவசியமான சொற்களை கூட சொல்ல மாட்டார்கள். சொல்லிலே கூட தாங்கள் சொல்கின்ற சொற்களை கூட மிக அளவாக அளவெடுத்து சொல்பவர்கள் இந்த வைசியர்கள். எனவே பொருளினால் லாபம் கொள்வது மட்டுமன்றி சொல்லினாலும் லாபம் கொள்வார்கள். அதே போன்று தங்களிடம் கேட்ட ஒரு பண்டம் இல்லை என்றால் அதனை இல்லை என்று சொல்லாமல் அதற்கு சமமான அல்லது மாற்றுப் பொருள் இருக்கின்றது என்று இனிமையாக சொல்பவர்கள். உதாரணமாக, பயறு இருக்கின்றதா என்று கேட்டால் உளுந்து இருக்கின்றது என்று சொல்வார்கள். என்றால் பயறு தன்னிடம் இல்லை, ஆனால் உளுந்து இருக்கின்றது என்பதை அவ்வாறு சொல்வார்கள். இப்படிப்பட்ட வைசியர்கள் வசிக்கின்ற வீதி கடை வீதிகளாக இருக்கின்றன. நீல ரத்தினத்தினால் கட்டப்பட்ட திண்ணையின் மேல் பளிங்கினால் ஒளியை உடைய சுவர்கள் அமைத்து பிரகாசத்தை கக்கும்படி பரிசுத்தமான வைரமணியால் ஒளி பொருந்திய தூண்களை வரிசையாக வைத்து மேலே அழகு பொருந்திய வெண்மையாகிய ஒளியை பொழிகின்ற சந்திரகாந்த கற்களை பதிப்பித்து வெள்ளை நிறமுள்ள மாடங்களை நன்றாக ஒழுங்காக கட்டியிருப்பார்கள். இவ்வணிகர்கள் எதையெல்லாம் வியாபாரம் செய்கின்றார்கள் என்றால், சமுத்திரம் கொடுக்கும் பொருளான உப்பு, முத்து, பவளம், சங்கு முதலானவற்றையும், மருத நிலம் தரும் பொருளான செந்நெல், சிறுபயறு, கரும்பு, வாழை, செவ்விளநீர் முதலான பண்டங்களையும், முல்லை நிலம் தரும் பொருளான தேன், அரக்கு, மயில்பீலி, நாவி முதலான பொருட்களையும், மலை தரும் பொருளான மிளகு, கோஷ்டம், அகில், தக்கோலம், குங்குமம் முதலான பொருட்களையும் தங்களிடம்
நிறைய சேமித்து வைத்துக்கொண்டு அதனை வியாபாரம் செய்கின்றார்கள் வைசியர்கள். பண்டக சாலைகளிலே இந்த பொருட்களை குவித்து வைத்து தமது கடைகளிலே அதனை கொண்டு வந்து வியாபாரம் செய்பவர்கள். பவள மாலை, பொன்னால் அறிந்து செய்த மாலை, தெள்ளிய நிலவை வீசும் பருத்த முத்து மாலை, பசிய மரகத மாலை, இவைகளையெல்லாம் வரிசை வரிசையாக வைத்து விற்கின்றார்கள். கடை வீதிகள் பல வகை ஆபரணங்களை உடையதாக இருந்ததால் அந்த கடை வீதிகள் எப்படி தோன்றுகின்றன என்றால், நட்சத்திரங்களும் சந்திரனும் சூரியனும் மற்றைய கோள்களும் ஆகாயத்திலிருந்து இறங்கி வந்து இங்கே புகுந்தது என்று சொல்லும்படி பலவிதமான நிறங்களை ஒளிகளை உடைய ஆபரணங்களை வியாபாரம் செய்கின்றார்கள். பல நிறத்தை உடைய அதிக விலை பெறத்தக்க பல பட்டாடைகளையும் விற்கின்றார்கள். அத்தன்மையுள்ள பட்டாடையிலும் அதிக விலை பெறத்தக்க பருத்தி நூல் ஆடைகளும் இருக்கின்றன. எந்த நாட்டிலும் கிடைப்பதற்கரிய பல பண்டங்களும் 17 தேசங்களில் இருக்கும் வணிகர்களுக்கு இருப்பிடங்களாகவும் இருக்கின்றன இந்த வீதிகள். உண்ணும் பண்டம், ஆளும் பண்டம் முதலான பலவகை பண்டங்கள், ரத்னங்கள், ஆபரணங்கள், பொன் முதலானவைகள், இவைகளையெல்லாம் மற்றைய 17 தேசத்தில் இருக்கும் வணிகர்கள் இங்கே கொண்டு வந்து வைத்து வர்த்தகம் செய்கின்றனர். எனவே மதுரை கடைவீதியில்தான் இவர்களெல்லாம் குடியிருக்கின்றார்கள் என்பது இங்கே காட்டப்படுகின்றது. மரகத ரத்தினத்தினால் அம்மிகளும் குளவிகளும், ஒளி பொருந்திய வைரமணியினால் உலக்கைகளும் உரல்களும், வெள்ளியினால் அடுப்புகளும், அகில்கட்டைகளை விறகுகளாகவும், பனி நீர் அது உலை நீராகவும், முத்துக்கள் அரிசியாகவும், மாணிக்கங்கள் அக்னியாகவும், பொன்னினால் சமையல் பாத்திரங்களும் மற்றவைகளும் அமைத்து கொண்டு வணிகர் வீட்டு பெண்கள் விளையாடுவார்கள். இந்த வணிகர் வீட்டு கடைவாயிலில் இருக்கின்ற கதவு அது செம்பொன்னால் செய்யப்பட்ட கதவு. அதற்கு வைரத்தால் செய்யப்பட்ட தாழக்கொலை உடையதாக இருக்கின்றது. என்றால் இந்த வைசியர்களினுடைய செல்வத்தின் தன்மை இவ்வளவு என்று அளவுபடுத்தி சொல்ல முடியாது. தங்கக் கதவுக்கு வைரத்தால் செய்யப்பட்ட தாழக்கொலை, தாழக்கொலை என்பது தாழ்பாள் என்று சொல்லப்படும். வீதியில் சிந்தியிருக்கின்ற சிறிய தீப்பொறி போல் இருக்கின்ற மாணிக்கங்களும், ஒளியை வீசுகின்ற ஸ்வர்ணமும், வண்டுகள் போன்று இருக்கின்ற மரகத ரத்தினங்களும், முத்துக்களும், வைரமணிகளும், விலை சொல்ல முடியாத பவளமும் நிறைந்து இருக்கின்றன. பரவி இருக்கின்ற ஆலமரத்தில் பட்சிகள் வந்து அதன் பழத்தை உண்பது போல கடையில் இருக்கும் பண்டங்களை வாங்கிக் கொள்வதற்காக 18 தேசங்களிலிருந்து மக்கள் வந்து மதுரை நகரின் வைசியர் வீதியிலே இருக்கின்ற கடைகளிலே வந்து பொருட்களை வாங்கிக் கொள்கின்றார்கள். பல பொருட்கள், பல உலோகங்கள், பொன், வெள்ளி, இரும்பு, செம்பு, ஈயம், வெண்கலம், தரா, பித்தளை முதலான 7 உலோகங்கள், வஸ்திரங்கள், இவைகளையெல்லாம் கிரமப்படி பொருட்களை வைத்து வியாபாரம் செய்கின்றார்கள். ஒரு பண்டம் வாங்கிக் கொள்ள வந்தவர்களை வெறுப்பான வார்த்தைகள் பேசி விட்டுவிடாமல் நல்ல வார்த்தைகளை பேசி தகுதியான விலைப்படி விற்று வருபவர்கள். இந்த மதுரை நகரத்தில் இருக்கும் வணிகர் வாசம் செய்கின்ற வீடுகளை உடைய கடைவீதி அஷ்டதிக்குகளில் உள்ளவர்களும் புகழும்படியான இந்த மதுரையை சிவபுரமாக்கி திரிநேத்திரங்களை உடைய பரமசிவனார் சௌந்தர பாண்டியனாக அரசராக அரசாட்சி செய்த முறைமைக்கு ஏற்ப அந்த கடவுளுக்கு தகுதி பெற்ற தோழனாகிய சிவபெருமானின் தோழனாகிய குபேரனோடு அவனுடைய பட்டணமாகிய அழகாபுரி எவ்வாறு பிரகாசமோடு இருக்குமோ அப்படி பிரகாசமாக இருக்கின்றது வைசியர்களின் வீதி. தொடர்ந்து அரசர் வீதி உள்ளிட்ட வீதிகளின் சிறப்புகளை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.